கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் 2025 ஆண்டு 7ஆம் மாதம் வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த மாதத்திற்காக கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்முடைய மனவிருப்பத்தை ஒன்றாய் நிறைவேற்றி வந்திருக்கலாம். ஆயினும் இந்த மாதத்தில் 7ஆம் மாதம் கர்த்தர் சொல்கிற ஆலோசனையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. மனவிருப்பத்தையும் தந்தருளி நம்முடைய ஒவ்வொருடைய ஆலோசனையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அநேக ஆலோசனை பண்ணி வைத்திருப்போம். பிள்ளைகளுடைய படிப்பிலிருந்து, நம்முடைய தொழில் காரியங்கள்லேருந்து, இல்லை ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இதை பெற்றுக்கொள்வதற்கான ஆலோசனையை நாம் மனதில் வைத்திருப்போம். அதை மற்றவர் அறிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை கணவர் மனதில் இருப்பதை மனைவி அறிந்து கொள்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை. அப்படி தான் இன்றைக்கி மனைவியினுடைய மன விருப்பங்களும், அதுபோல் குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய மன விருப்பத்தையும் யார் மனிதன் அறிந்து கொள்ளக்கூடும்? ஒருவராலும் முடியாது. அதனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் அவர் ஒருவரே அறிந்திருக்கிறார். அவர் தந்த இந்த ஆவியாகிய தீபம் உள்ளத்தில் உள்ள யாவையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம நினைக்கிறோம், நம்மை அறிந்து கொள்வதற்கு ஒருவருமே இல்லையே என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமானால் அப்படி அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக நம்மை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நாம் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார், நம்முடைய போராட்டங்களை அறிந்திருக்கிறார், பாடுகளை அறிந்திருக்கிறார். அறிந்தவர் நன்மை செய்யாது இருப்பாரோ? அவர் நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்வார். அதனால் மன விருப்பத்தை தந்தொருளுகிற தேவன், நம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தேவன். யோசித்து பாருங்கள், மோசேயுடைய பிறப்பு, அவர் பிறந்த பொழுது ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போடும்படியாக பார்வோன் ராஜா கட்டளையிட்டிருந்தார். பாருங்கள், எபிரியருடைய பிள்ளைகளை, ஆண் பிள்ளையாக இருந்தால் அவர்களை பிறக்கும் பொழுதே கொன்று போடும்படியாய் மருத்துவச்சிகளிடத்திலே சொல்லி கட்டளையிட்டிருந்தார். அப்படி இருந்தும் மருத்துவர்களுக்கு, அந்த மருத்துவச்சிகளுக்கு கட்டளை பிறந்திருந்தும் அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கும் தேவனுக்கும் பயந்து செயல்பட்டார்கள். அதனால் ராஜாவினிடத்திலே அவர்கள் மறைத்ததை நாம் பார்க்குறோம். நாங்கள் போவதற்கு முன்பாகவே எகிப்து ஸ்திரீகளைப் போல அல்ல, எபிரியர் பெண்கள் நாங்கள் போவதற்கு முன்பாகவே பிள்ளைகளை பெற்றுவிடுகிறார்கள் என்று ராஜாவுக்கு பொய்யாக மறைத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அப்படியே ஆண் பிள்ளைகள் பிறந்தால் நதியிலே போடும்படியாக பார்வோன் ராஜா ஒரு கட்டளையிடுகிறார். இப்போது மோசே பிறந்து விட்டார். அவர் லேவி குடும்பத்தில் பிறக்கிறார். லேவியின் குடும்பத்தில் அவர் பிறக்கிறார். அவர் பிறந்த உடனே 3 மாதம் அவருடைய தாயார் மறைத்து வைக்கிறார். 3 மாதத்துக்கு பிறகு அவர்களாய் மறைத்து வைக்க முடியவில்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் பெட்டியை ஒன்று உருவாக்கி அதிலே பிள்ளையாண்டனை வைத்து நதியிலே விட்டு விடுகிறார்கள். அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குதோ என்பதை அறிந்து கொள்வதற்காக மோசனுடைய சகோதரி அவள் நதி அருகே நின்று அதை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அந்த பெட்டியானது, அந்த நாள் பெட்டி, பார்வோனுடைய மகள் ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்த அந்த வேளையிலே அந்த நாள் பெட்டி மிதந்து வருவதை அவளுடைய வேலைக்காரிகள் பார்த்து அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் எபிரியர் குழந்தை அங்கே இருப்பதை அறிந்து கொண்டார். ஆனாலும் அங்கேயும் பார்வோனுடைய மகள் அதை மறைக்கும்படியாகவும், அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க ஒருவரை தேடும்படியாகவும், அப்போ அந்த வேலையாட்கள் போய் தேடி மோசனுடைய
தாயாரே சம்பளத்துக்காக அழைக்கப்பட்டு அந்த தாயே அவர்களுக்கு அந்த மோசைக்கு பால் குடிக்கும்படியான ஒரு சித்தத்தை கர்த்தர் அங்கே உருவாக்கி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தாய் 3 மாதம் ஒழித்து வைத்து அதற்கு பிறகு அவளால் மறைத்து வைக்க முடியவில்லை. தன் பிள்ளை காக்கப்பட வேண்டும். அப்போ என்ன செய்யணும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது தான் அவளுடைய யோசனையின்படி அவள் ஒரு நாள் பெட்டியை உருவாக்கி தன் பிள்ளை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக, தன் பிள்ளை எப்படியாவது மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, தன் பிள்ளை எப்படியாவது உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாள் பெட்டியில் வைத்து அதை அனுப்புகிறதை பார்க்குறோம். பாருங்கள், கர்த்தர் அவளுடைய மன விருப்பத்தின்படி பிள்ளை காக்கப்படுகிறது. அதே பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பால் யார் கொடுப்பாங்கிற பல குழப்பத்தோடும், அந்த பிள்ளை உயிரோடு இருக்குமா இல்லையா என்ற பல குழப்பத்தோடும் தன் பிள்ளையை நதியிலே விடும் பொழுது அவளுடைய ஏக்கம் எப்படியா இருந்திருக்கும். ஆயினும் அவளுடைய மன விருப்பம் தன் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும், தன் பிள்ளை காக்கப்பட வேண்டும் என்ற அந்த மன விருப்பத்தை கர்த்தர் தந்தருளினார். அது மாத்திரமில்லை, நல்ல ஆலோசனையை செய்து அதை அந்த பெட்டியில் அனுப்புகிறதை பார்க்குறோம். அந்த நாள் பெட்டி கூட அந்த பார்வனுடைய மகளுடைய கண்களில் படும்படியாகும், அவன் அங்கே வளர்க்கப்படும்படியாகும், அவனுக்கு குழந்தைக்கு பால் கொடுப்பதும் அந்த பெற்ற தாய் தான் கொடுப்பதும்படியாக ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். என்றால் இவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் குடும்பத்தில் இருக்கிற இந்த போராட்டங்கள், பாடுகள், ஒருவேளை இதே போல் ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். வாழ்வா சாவாங்கிற ஒரு கட்டத்தில் போராடி கொண்டு இருக்கிறோமானால் நம் குடும்பத்தில் கூட கர்த்தர் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஒருவேளை நம்முடைய பிள்ளை கூட போராடி கொண்டிருக்கலாம், கடன் கஷ்டங்களில் நஷ்டங்களில் எப்படி அகப்பட்டானோ என்று பெற்றோராகி நீங்கள் கூட கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இல்லை கடன் பட்டவர்கள் இதிலிருந்து எப்படி மீள்வோம் என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இல்லை சில குழப்பங்கள் குடும்பத்தில், இன்றைக்கி அநேகருடைய குடும்பங்கள்லாம் போராடி கொண்டு இருக்கிறது. பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே பிள்ளைகள் மீது அவ்வளவு பாரம், அவ்வளவு போராட்டம். இந்த நாட்கள் அப்படி தான் நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவரி மீதும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். தாயின் கருவிலேயே அவர் அறிந்து கொண்டவர். பாருங்கள், மோசையை தாயின் கருவிலே அறிந்திருந்தார். ஆனால் லேவி குடும்பத்தில் பிறக்க வைத்து இந்த எபிரியராக இருந்தும் கர்த்தர் பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியர்களுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டுமே என்பதற்காக அவனுடைய அந்த பிறப்பை அவர் அறிந்து அவருடைய சித்தத்தை இங்கே இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்குறோம். அதுபோல் நாம் ஒவ்வொருவருடைய பிறப்புக்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கத்தின்படி நாம் செயல்பட்டோமானால் நம்முடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துயரத்தில் இருந்தாலும் சரி, பாடுகள் இருந்தாலும் சரி, முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றி விடுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருப்பார். அந்த சித்தத்தின்படி நாம் செயல்பட்டோமானால் நம் மன விருப்பத்தையும் நிறைவேற்றி நம்முடைய ஆலோசனையும் நிறைவேற்றுவார். அதனால் நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்தும் நாம் இன்னல் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று. அப்படி நாம் செயல்பட வேண்டும். அதனால் குடும்பத்தில் போராட்டம் இல்லாமல், பாடுகள் இல்லாமல், துயரங்கள் இல்லாமல் ஒரு குடும்பமும் இல்லை. இந்த பூமியிலே வாழ்கிற இந்த நாட்களிலே இந்த சுவாச காற்று இந்த மண்ணான இந்த சரீரத்தில் இருக்கும் நாள் வரைக்கும் போராட்டங்களும் பாடுகளும் உண்டு. ஆயினும் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நாம் அறிந்து செயல்பட்டோமானால் நம்முடைய மன விருப்பத்தை அவர் தந்தருளி நம்முடைய ஆலோசனை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். இந்த மாதம் கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன அடுத்தது செய்வது என்று அறியாமல் எப்படி மோசேயினுடைய தாயார் நின்றாரோ, அதற்கு பிறகு அவளுடைய நல்ல ஒரு ஆலோசனை கிடைத்து நாணல் பெட்டியை உருவாக்கினாரோ, அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் கூட
ஒரு வழி தெரியாமல் எப்படி நாம் காக்கப்படுவோம். இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் அநேக ஆலோசனை பண்ணியிருப்போம். ஆனால் ஆலோசனை ஒன்றும் செயல்படாமல் தடையாக நின்றதானால் அந்த தடைகளை நீக்கி எப்படியாவது ஒரு வழியை உண்டு பண்ண வேண்டுமானால் கர்த்தருடைய ஆலோசனையோடு நம்முடைய ஆலோசனை இணையும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார் என்றால் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றி தந்தருள்வார். அப்போ அந்த மோசேக்கு ஒரு வழியை எப்படி கர்த்தர் அந்த மகளை கொண்டு ஆரம்பித்து வைத்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போராட்டங்கள் நீக்கி ஒரு புதிய ஒரு வழியை ஒரு முயற்சி பண்ணும்படியாக நல்ல ஆலோசனை கொடுத்து அந்த முயற்சியை வெற்றியாய் மாற்றி தடைகளை நீக்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அப்போ அந்த மன விருப்பம் என்ன என்பதை கர்த்தர் மாத்திரம்தான் அறிய முடியும். ஒருவேளை நம்ம இருதயத்தில் அநேக காரியங்களை குறித்து மனதில் வைத்து கொண்டிருப்போம். ஆனால் இதெல்லாம் நிறைவேறுமா நிறைவேறாதா, கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா, பல குழப்பத்தில் நாம் இருந்து கொண்டிருப்போம். அப்படி அல்ல. உன் மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்குள் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். எப்படி மோசேயுடைய தாய்க்கு ஒரு விசுவாசம் இருந்தது, இந்த நாணல் பெட்டியில் வைக்கிறேன் ஆனால் அவன் உயிரோடு இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை கர்த்தர் மீது இருந்தது. விசுவாசத்தோடு அந்த நாணல் பெட்டியை உருவாக்கி அதில் பிள்ளையை வைத்து பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கிறது என்பதை காணும் மட்டும் அறிந்து கொள்ளும் மட்டும் அவள் காத்திருந்தார். அதை கர்த்தர் நிறைவேற்றினார். அதுபோல் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்முடைய முயற்சியும் நாம் செய்கிற காரியத்தையும் ஆசீர்வதிப்பாங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனையை நிறைவேற்றி விடுவார். அப்போ நம் மன விருப்பத்தை அவர் ஒருவர் அறிந்திருக்கிறார், அவர் அதை தந்தருள்வார். ஒருவேளை இந்த மாதத்தில் கூட நீங்கள் போராடி கொண்டிருந்தீர்களானால் இந்த மாதத்தின் முதல் நாளில் நின்று நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது எப்படி மோசேயுடைய தாய்க்கு ஒரு ஆலோசனை நிறைவேற்றப்பட்டதோ, அவள் எண்ணி கூட பார்க்கல, ஆனால் அவள் விட்டுவிட்டாள் பிள்ளைய, கர்த்தருடைய கரத்தில் விட்டாள். ஆனால் பிள்ளையாண்டானோ காக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுப்பதும் அவனை பெற்றெடுத்த தாய் தான். அந்த அளவுக்கு தேவன் நம் மீது நோக்கமாக இருக்கிறார். அதனால் ஒரு நன்மையும் குறைபட்டு போவதில்லை. தாயினும் மேலான அன்பு நம் மீது வைத்திருக்கிறார். அதனால் பிறந்த ஒவ்வொருவர் மீதும் அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் கண்ணோக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறார். அதனால் நாம் அழுகிற பொழுதும், நாம் வேதனைப்படுகிற பொழுதும், பாடுகளை அனுபவிக்கும் பொழுதும் அவர் நம் அருகிலே இருக்கிறார். ஆற்றவும் தேற்றுவதற்காக அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தொள்ளி இருக்கிறார். எனவே இந்த மாதத்தின் முதல் நாள், இந்த மாதம் முழுவதும் பல ஆலோசனையோடு நீங்கள் இருந்திருக்கலாம். அந்த ஆலோசனை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் இந்த மாதத்தில் நிறைவேற்றி தருவார். அது மாத்திரமல்ல, உன் மன விருப்பத்தையும் தந்தருள்வார். ஒருவேளை யாரும் அறியாமல் இருக்கிற இந்த மனம் அது வாடி போகாமல், அந்த மனம் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் உற்சாகத்தையும் சோர்வை நீக்கி போட்டு மன விருப்பத்தையும் தந்தொள்ளி ஆசீர்வதிப்பாராக. எனவே என்னோடு இணைந்து ஜெபிங்கள். நிச்சயமாக இந்த மாதத்தில் இதுவரையிலும் நீங்கள் ஆலோசனை பண்ண எல்லா ஆலோசனைக்கும் ஒரு முடிவு வரும். அதை அவர் நிறைவேற்றுவார். மன விருப்பத்தின்படி தந்தொள்ளி உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த மாதத்தின் முதல் நாள் என்னோடு இணைந்து ஜெபிங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம் நடுவிலே இடைப்படுவாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்வில் அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள் இருந்திருக்கலாம். 6 மாதம் கண்மணி போல் பாதுகாத்தீர். இந்த 7ஆம் மாதத்திலும் உமது மன விருப்பத்தை தந்தொள்ளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தொள்ளினீரப்பா. எங்களுடைய அம்மாப்பா ஆலோசனை எல்லாவற்றையும் நிறைவேற்றப் போகிறீர். மன விருப்பத்தை தந்தொள்ளி ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக, அவர்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாய் மாற்றி கொடுத்து ஆசீர்வதியும். ஒருவேளை என்னோட இணைந்து ஜெபிக்கிறவர்கள் பலவீனப்பட்டிருக்கலாம், வியாதிப்பட்டிருக்கலாம், குறைப்பட்டிருக்கலாம், பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம், நிந்தையை சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்வாராக, விடுதலை செய்வாராக. இந்த மாதம் முழுவதும் அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரம் அவர்கள் மீது இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அநேகரை சாட்சியாய் எழுப்புவராக. அவருடைய உள்ளங்கள் எல்லாம்
ஆசீர்வதிக்கப்படட்டும். உள்ளத்தின் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அதை நிறைவேற்றும் கொடுக்க போவதற்காக சோத்திரம். உம்முடைய கரத்தில் யாவையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆணிப்பா இந்த கரத்தை வைத்து எங்களை ஆசீர்வதிப்பேராக. உம்முடைய கிருபை எங்களை காத்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய மன விருப்பத்தை தந்தொருளி உங்கள் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த மாதத்திலும் உங்களுடைய சாட்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை விண்ணப்பங்கள் கொடுத்து ஜெபிக்க வேண்டுமானால் தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாய் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகர் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். காட் பிளஸ்.